أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله الحمد لله الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருட்கிருபையால திருமறை குர்ஆனுடைய தஃப்சீர் பிரயாணத்துல நம்ம போய் கொண்டிருக்கிறோமா. இத்தகைய அற்புதமான பிரயாணத்தில் நம்மை நடாத்தி கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு தீன் சொந்தங்களே, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான உறவுகள், எத்தனையோ விதமான சொந்த பந்தங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஒரு உண்மை தெளிவானது, எந்த ஒரு உறவும் எந்த ஒரு சொந்த பந்தமும் நிரந்தரமானது அல்ல. இவர்களால மறுமை நாள்ல நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். நாம் இவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளால கிடைக்கிற பலன் தவிர நிரந்தரமாக நமக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் அங்க யாருமே கிடையாது. அப்போ நமக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான உறவாக இருப்பது நம்முடைய குர்ஆன் மட்டும்தான். கலாமுல்லா, அது அல்லாஹுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இருக்கிற மகிமை என்னன்னா, இந்த உலகத்துல வழிகாட்டி ஒளி கூட்டி உள்ளத்தின் துரு நீக்கி உள்ளத்திற்கு மருந்தாக ஆகக்கூடிய அற்புதமான அருள்மறை மறுமையிலும் நமக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ஆயத்துக்கு தோதாக ஒரு சில வரிகள் நம் குர்ஆனை நினைவூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்முடைய தஃப்சீருக்குள்ள போவோமா இன்ஷா அல்லாஹ். ஷிஃபா உல்லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக குர்ஆன் இருக்கிறது. மழை துளி அது மண்ணில் வீழ முளைத்திடும் சிறு அரும்பு, மறை துளி அது மனதினில் வீழ முளைத்திடும் அங்கு ஈமான். வளைக்கரம் நீட்டி வளைத்திடும் உலகம் தலைக்கணம் கொண்டோர் அறியார், அருட்கரம் நீட்டி அழைக்குது மறையே ஆணவம் கொண்டோர் அறியார். அடிமுதல் நுனிவரை இணைத்திடும் கரும்பை அகிலத்தில் கண்டவருண்டோ, தெவிட்டா கனியை தேடி தேடி தரணியில் கண்டவருண்டோ. 666 அடியில் ஊற்றாய் பெருகும் தெவிட்டா இனிமை எங்கள் மறையில் உண்டு, எங்கள் அன்பு மறையில் உண்டு. இதயத்து மருந்தாய் மனதினில் உதித்து அகநோய் நீக்கும் குர்ஆன், உதித்திடும் கதிராய் உள்ளத்தில் தோன்றி அக இருள் நீக்கும் குர்ஆன். வல்லோன் யாத்த அருள்மறை வடியில் கருத்தும் அழகும் காண்பீர், சொக்கிட வைக்கும் எதுகையும் மோனையும் சிறப்பாய் அமைவதை பார்ப்பீர். அதனை உணர்ந்து ஓதும் உன்னத உள்ளம் கனியில் சிறந்த கனியாம், மனமும் சுவையும் ஒருங்கே கொண்ட துறிஞ்சி பழமும் அதுவே. பொருளறியாமல் ஓதிடும் உள்ளம் சுவை மட்டும் கொண்ட கனியாம், மனமில்லாத சுவையை கொண்ட இனிமை பேரீத்தங் கனியாம். அழகிய மறையின் பொருளும் நடையும் அறியா பாவி உள்ளம், மனமும் சுவையும் ஒன்றும் இல்லா பயனற்ற குமுட்டி கனியாம். உயிர் பயிர் வளர்த்திட உரமாய் ஆகிடும் உண்மை உணர்த்திடும் குர்ஆன், உலகோருக்கே ஒளியாய் வந்த இருளை துலக்கிடும் குர்ஆன், துலக்கிடும் தூய குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான அருள்மறையினுடைய தஃப்சீர் பிரயாணத்தை இன்ஷா அல்லாஹ் தொடருவோமா. இப்ப நாம பார்க்க போற ஆயத் 120, 121 ஆயத்துக்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. நபியே, நீர் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களது மார்க்கத்தை பின்பற்றாதவரை அவர்கள் உம்மை பற்றி திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் வழியே நேரான வழியாகும் என்று நீர் கூறுவீராக. உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ யாரும் உமக்கு இருக்க மாட்டார்கள். الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون.
நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்புவார்கள். யார் இதை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களே இழப்புக்குரியவர்கள். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துக்கள்ல முதல் ஆயத்துல 120வது ஆயத்துல அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. இதை சொல்லும் பொழுதே ஹஸ்ரத் முன்னாடி உள்ள ஆயத்துக்களையும் கோர்வையாக்கி தான் சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது ஹஸ்ரத் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்கம்மா. இஸ்ரார் அஹமத் ஹஸ்ரத் அவங்க, மாஷா அல்லாஹ். அதாவது இந்த குரானுடைய ஆயத்துக்கள் தனித்து இதை மட்டும் நம்ம பொருள் கொண்டாலும் ஒரு அழகுதான். முந்தைய பிந்தைய அந்த தொடர்பு படுத்தி நாம் அதை பொருள் கொண்டோமானால் இன்னும் அதுல அழகு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா வைரக்கற்கள் முத்துக்கற்களை தனியா பார்த்தா, முத்துக்கள் வைரக்கல் தனியா பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். அதையே ஒரு அழகான கழுத்தணியில அதை டிசைன் பண்ணி அதை பதிச்சுட்டு பார்த்தோம்னா இன்னும் மேற்கொண்டு அது அழகா இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதனுடைய தொடர்ச்சியை தெரிந்து கொண்டு மறுபடியும் படிச்சோம்னா அதுல இன்னும் அழகு நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க, அறியாதவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு. இந்த யூத கிறிஸ்தவர்கள் காலு தகதல்லாஹு வலதா, அல்லாஹு தாலா பிள்ளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா நபி அல்லாஹ்வுடைய பிள்ளையை அல்லாஹ் ஈசா நபியை பிள்ளையாக எடுத்துக்கொண்டாங்கன்னு. யூதர்கள்ல ஒரு பிரிவு உஜைர் நபி அல்லாஹ் பிள்ளையா எடுத்துக்கொண்டான்னு சொன்னாங்க. இந்த ஒன்றுமறியாத குறைஷி மக்கா குறைஷிகள் காஃபிர்கள் தங்களுடைய தெய்வங்களை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், அது பெண் பிள்ளைகள்னு வச்சுட்டாங்க. அவங்க வச்ச பெயர்கள் குரான்ல வரக்கூடிய பெயர்கள் பார்த்தாலே சொல்றாங்கம்மா அது எல்லாமே பெண் பெயர்களாக இருக்கும். அல்லாத், இது அல் இலாஹ், இலாஹ் வணக்கத்துக்குரியனுடைய பெண்பால் பெயராமா. அது அல்லாத். அசீஸுடைய பெண்பால் பெயர் உஸ்ஸா, மனாத். இப்படி பெண்பால் பெயராதான் இருக்கும். எல்லாம் கடவுளுடைய பெண் குழந்தைகள். இப்படி செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய அட்டூழியம், அவர்களுடைய அநியாயங்கள் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் தீனை எத்தி வைக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கும் அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், இன்னா அர்ஸல்நாக பில் ஹக். இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா, ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அதனால ஹக்குல எந்த விதமான குறையும் கிடையாது. தெளிவாக அல்லாஹ் இன்னா அர்ஸல்நாக பில் ஹக், உங்களை நான் உண்மையை கொண்டுதான் அனுப்பியிருக்கேன், உங்கள்கிட்ட இருக்கிறது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஐயோ நம்ம சொல்றவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளலையோ அதான் நம்மகிட்ட எதுவும் குறை இருக்குமோங்கிற சந்தேகமே கிடையாது. உண்மையை கொண்டுதான் உங்களை அனுப்பி இருக்கிறேன். பஷீராக நவீராக நீங்க வேலை செய்யுங்க, நன்மாராயம் சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. லா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். இதை சொல்லும் பொழுதே இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த வாசிக்க வேண்டிய முறையிலே சில மாறுபட்ட கிராத்துகள்ல லன் துஸ்அல, திட்டமாக நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் அப்படியும் வாசிப்பாங்களாம். அதாவது கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க, கேட்கிறவங்க. இது தாய்க்குரிய முக்கியமான ஒரு அறிவுரைமா. நாம சொல்லக்கூடிய விஷயத்துல கூடுதல் குறைவு இல்லாம நம்ம சரியான முறையில மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா கேட்கிறவங்க ஏன் கேட்கலையேங்கிற கேள்வி நம்ம கிட்ட கேட்க மாட்டான். அந்த பொறுப்பை நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறதுலையும் ஒரு அழகு இருக்கு, ஒரு நன்மை இருக்கு. இது எவ்வளவு அழகா ஆசிரியர் விளக்குறாங்க பாருங்கம்மா. உதாரணமா ஒருவேளை அந்த பொறுப்பை ஒரு தாய் கிட்ட கொடுத்திருந்தா, ஒரு நபி கிட்ட கொடுத்திருந்தா, யாராவே இருக்கட்டும்மா, அப்போ அந்த பொறுப்பை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ண நினைப்பாங்க. அவங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு துடிப்பாங்க. அப்படி துடிக்கிற நேரத்துல அவங்க முழுக்க மறுத்து பேசும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, சரி ஏதாவது இதுல 1-2 விட்டு கொடுத்தாவது அவங்களை ஏற்றுக்கொள்ள வைப்போம். அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஒரு வேலை அங்க கண்டிப்பா வந்துடும். எதையாவது ஒண்ணு விட்டு கொடுத்துருவோம், நம்ம இது ஒன்ன விட்டு கொடுத்துட்டா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களோ, அதுல நம்ம இது குறைச்சா அவங்க அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். அதனாலதான் தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஏற்றுக்கொள்பவர்களை பற்றிய கவலை தாய்க்கு தேவையில்லை. அவங்க நரகத்துக்கு போறாங்களா அவங்கள பத்தி எல்லாம் அவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. அப்போ இப்ப நம்ம இந்த ஆயத்துக்கு வருவோமா. இப்ப நம்ம பார்த்தா நமக்கு நல்லாவே விளங்குமா. இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறான், வளன் தருதா, அவர்கள் திண்ணமாக திருப்தி கொள்ள மாட்டார்கள். யாரை பற்றி? அன்க உம்மை பற்றி. யூதர்களும் நசாராக்களும் எது வரைக்கும்? ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை. எதையாவது ஒண்ணு விட்டு கொடுத்துட மாட்டீங்களா? மார்க்கத்துல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு, அப்படிதான் ஹக்குல நம்ம ஏதாவது தாய் ஏதாவது குறைச்சிக்கணும் கூட்டிக்கணும், அந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்களாங்கிற துடிப்பு அவங்களுக்கு இருக்கும். சூரத்து நூன்ல அல்லாஹ் இதை சொல்லி காமிக்கிறாமா. சூரை நூன்ல உம்முடைய பிரச்சாரத்திலிருந்து நீர் தளர்ந்தால் தாங்களும் தளர்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். நம்மளும் கொஞ்சம் தளர்ந்து கொள்ளலாமே விரும்புறாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றான் பாருங்கம்மா.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நிறைய இடங்கள்ல வருதுமா, வ இன் காது وَإِن كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا غَيْرَهُ وَإِذًا لَاتَّخَذُوكَ خَلِيلًا. இன்னும் நாம் உமக்கு வஹி மூலம் அறிவித்தோமே, அதை விட்டும் அதல்லாததை நம் மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி, அது அல்லாத விஷயங்களை நம் மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள். அவ்வாறு நீர் செய்திருந்தால் உம்மை தம் உற்ற நண்பராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் அவங்க எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு குறைவுகள், கூடுதல் குறைவு செஞ்சு மார்க்கத்தை பலகீனப்படுத்தணும்னு அவங்க துடிப்பாங்க. நம்ம அதுக்காக தான் அவங்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றாமா, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் வழியே நேரான வழியாகும் என்று நீர் கூறிவிடுவீராக. இங்க இந்த இடத்துல இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த எச்சரிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பின்னாடி அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையும் சொல்லி காமிக்கிறாமா. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்துடைய கருத்து என்னன்னா, முஹம்மதே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களோட விஷயத்துல ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டாங்க. எனவே அவங்கள திருப்திப்படுத்தக்கூடியதும் அவங்களுக்கு இசைவானதுமான விஷயங்களை நீங்க தேடாதீங்க. அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அவர்களை சத்திய பாதைக்கு அழையுங்கள் அப்படின்னு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. ஜவாஹிருல் குர்ஆன் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அவங்க எப்படியாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடலாம். என்ன காரணம், மக்கால தான் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் 360 புத்துக்களை வச்சு வணங்கினவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு தான் வேதம் தெரியுமே, இறுதி நபி வருவாங்கிறது நல்லா தெரியும் தானே. அப்ப இவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு. மதினால வச்சுட்டு யூதர்கள்ட்ட அனுசரணையான போக்கையே மேற்கொண்டு வந்தாங்க. எப்படியாவது அவங்களை திருத்திரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வம் காட்டாங்க. அவங்க எப்படியாவது யூதர்கள் திருந்தி இஸ்லாத்துல இணைஞ்சிட்டா அதுல மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு முன்னுதாரணமா போயிருமே அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சுமா. எவ்வளவுதான் அவங்க அன்போட நடந்துக்கிட்டாலும் அவங்க திருந்தின பாடல்ல, அவங்க பழைய போக்குல தான் பிடிவாதமா இருந்தாங்க. அதுக்குதான் அல்லாஹ் பதில் சொல்றாங்க, நீங்க அவங்க மார்க்கத்தை பின்பற்ற வரைக்கும் அவங்க உங்களை பத்தி திருப்தி அடையவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் சாஃப்டா நடந்துட்டாலும், எவ்வளவுதான் அவங்கள்ட்ட கருணையோட நடந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆர்வப்பட்டாலும் அவங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா. அடுத்து ஒரு கடினமான எச்சரிக்கை. எப்பவுமே ஒரு சாஃப்டா ஒரு விஷயத்த சொன்ன பின்னாடி அடுத்து ஒரு கடினமான விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றது குர்ஆனுடைய ஸ்டைல். இப்போ ஒரு கடினமான ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். இத இஸ்ரா ரஹ்மத் சொல்றாங்க, இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாவே நீங்க பாருங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பேசுவதை போல இருந்தாலும் இதை ஒரு யூனிவர்சல் பொதுவான ஒரு உண்மையாக நம்ம எல்லோருக்கும் உரிய அறிவுரையாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால், எந்த மனோ இச்சைகள், எப்படியாவது அவங்க மார்க்கத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க இல்லமா, அந்த மனோ இச்சைகளை பின்பற்றினால், வல இனி தபஅத அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றிவிட்டால், பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், அல் இல்ம், இந்த இடத்தை அழுத்தி சொல்றாங்கம்மா, அல் இல்ம், அந்த கல்வி, வேத ஞானம், அந்த வந்த பிறகும், அலீம் குறிப்பு பெயர் சொல்லி அல்லாஹ் சொல்றான், அலீம் வேத ஞானம், அதுதான் உண்மையான ஞானம், அதுதான் உண்மையான இல்ம். அது வந்த பிறகும் நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர், அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்றுபவனோ உங்களுக்கு உதவியாளனோ யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த இடத்துல சில வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் பார்த்துருவோமா. அதுல இருந்து நமக்கு நிறைய விதமான அறிவுரைகள் கிடைக்குது. நீங்க சொல்லும் பொழுது மில்லத்தஹும்னு அல்லாஹ் சொல்றான், வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை. ஆக்சுவலா மில்லத்துன்னு ஒருமை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. அது ஒருமை கிடையாது. இஸ்லாம் ஒருமை, ஒரே மார்க்கம், சத்திய மார்க்கம், நேரான மார்க்கம். ஆனா அது பலதரப்பட்ட மார்க்கங்கள். இதற்கு ஒரு மார்க்கம், அவங்களுக்குள்ள பல பிரிவுகள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மார்க்கம், அவங்களுக்குள்ள பல பிரிவுகள், இன்னும் இதை தவிர பல்வேறுபட்ட இணை வைப்பாளர்கள். அப்ப பன்மையில சொல்லாம ஏன் ஒருமையில சொல்லியிருக்கான்னு சொன்னா, அத்தனை சேர்த்து ஒரேடியாக குஃப்ரியத், அது எல்லாமே இறை மறுப்பு மார்க்கம் என்று ஒருமையில எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்துட்டு ஒன் சைட்ல இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா வைக்கிறான். அதனால அதை பன்மையில சொல்லல.
லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்ன வலிய தீன், எனக்கு என்னுடைய மார்க்கம் சொல்ற இடத்துலையும் 2 இடத்துலையும் ஒருமையா சொல்றது காரணம், ஒட்டுமொத்தமா அத்தனை இறை மறுக்கக்கூடிய, அல்லாஹை மறுக்கக்கூடிய, நபியை மறுக்கக்கூடிய அத்தனையும் இறை மறுப்பு மார்க்கங்கிறதுனால அதுல எல்லாம் ஒருமையில அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கான். அதுக்காக இந்த ஒரு ஆயத்தையும் உதாரணமா காட்டுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் எச்சரிக்கையாவே சொல்றாங்க இப்னு கசீர் ஆசிரியர். ஈமான் கொண்டவர்களான முஸ்லிம்களும் காஃபிர்களும் ஒருவருக்கொருவர் வாரிசு ஆக முடியாது. ஆனா இறை மறுப்பாளர்கள் என்னவா இருந்தாலும் சரி, எந்த பிரிவுல இருந்தாலும் சரி, அவங்க ஒருவருக்கு ஒருவர் வாரிசாகி கொள்ள முடியும். தந்தைக்கு பிள்ளை அது வாரிசாக முடியும். ஆனா ஒரு ஈமான் கொண்டவரும் ஒரு காஃபிரும் ஒருவருக்கு ஒருவர் வாரிசாக ஆக முடியாது. பைன ஆசிரியர் இந்த அல்லதிங்கிற வார்த்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்கம்மா. சாதாரணமா இத வல இனி தபஅத அஹ்வாஅஹும் பஅத ஜாஅக மினல் இல்ம், உங்களிடம் வந்த பிறகு அப்படி கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த அல்லதி அப்படிங்கிற ஒரு சொல் அங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த அல்லதிங்கிறது குர்ஆனை குறிக்குது. அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக இங்க அல்லதிங்கிற வார்த்தையை அல்லாஹ் வந்திருக்கு குர்ஆன்ல அந்த இடத்துல கொடுத்திருக்கிறது காரணமே குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. வல்லாஹு அலம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்மா. மாஷா அல்லாஹ், எனக்கு அந்த விஷயம் உண்மையிலேயே ஒரு தாய்க்கு தேவையான ஒரு பண்புமா. ஒரு தாய்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தாய்களில் மேலான அற்புதமாக இஸ்லாத்தை தாவத்தாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொடுத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை எடுத்தோம்னா, இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடியது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஏன்னா அவங்களை எப்படியாவது தங்களுடைய மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்னு அவங்க நினைப்பாங்களே தவிர, ஏன் நபிசாசம் அவங்களே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பெருமான வாழ்க்கையை பார்த்தா அவங்க நேர்மை எல்லாருமே போற்றக்கூடியது. தந்தையாக மாஷா அல்லாஹ், தந்தையாக, ஒரு உறவாக, ஒரு தலைவனாக, மாஷா அல்லாஹ், எந்த வகையில பார்த்தாலும் அவங்களை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்கம்மா. உலகத்தினுடைய மிகச்சிறந்த 100 நபர்களை வரிசைப்படுத்தியவர்கள் கூட முதலிடத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. மாற்று மதக்காரரான கிறிஸ்தவரான மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிறவங்க கூட. அப்ப எந்த வகையிலும் யாருமே எந்த ஒரு குவாலிட்டியும் மறுக்க முடியாது. அவர்கள் மறுக்கக்கூடிய ஒரே ஒரு குவாலிட்டி அல்லாஹுடைய தூதர் என்பதைத்தான். அப்ப அதுல மட்டும் ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா, அவங்க விட்டு கொடுத்து லேசா வந்துட்டா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தான் அவங்களோட அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. ஏன்னா எதனால ஏத்துக்கொள்ள மாட்டேங்கன்னா, அப்படி ஏத்துக்கிட்டா அந்த 2000 வருஷமா மறுபடியும் அதேதாம்மா. அவங்க 2வது வருஷமா அவங்க பொய்யான ஒரு அஸ்திவாரத்து மேல கட்டி வச்சிருந்த அவங்க பெருமை எல்லாம் அழிஞ்சு போயிடுமே, அவங்களுடைய கற்பனை கோட்டைகள்லாம் சிதைஞ்சு போயிடுமே அப்படிங்கிறதுனால, எப்படி எங்களுக்கிட்ட வராம அந்த நபி பனி இஸ்மாயில்கள்ல வந்தாங்கங்கிற பொறாம, இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள். அவங்க ஏத்துக்கொள்ளாம இருக்க அந்த நபித்துவம்ங்கிற ஒரு விஷயம் தான். நபித்துவம் அதோட வேதம். இந்த விஷயத்தை என தெளிவாக அவங்களுக்கு நல்லா தெரியுமா. எந்த வகையில பார்த்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு மறுக்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவங்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இப்ப அடுத்து வரக்கூடிய ஆயத் பார்ப்போமா. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப, நாம் வேதம் வழங்கியோரில் யார், யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதனை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்களோ, உலாஇக யுமினூன பிஹி, அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்புவார்கள், அவர்கள்தான் இதை நம்புவார்கள். வமை யக்ஃபுர் பிஹி, எவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்களோ, ஃபஉலாஇக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் இழப்புக்குரியவர்கள். இந்த இடத்துல வேதம் வழங்கியோர்ல யார் ஓத வேண்டிய முறையில் ஓதுகின்றார்களோ. இப்போ ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணுமா, வேதம் வழங்கியோர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலும் சிறந்தவர்கள் இருக்கிறாங்கிறத அடிக்கடி நமக்கு நினைவூட்டிட்டே தான் இருக்கான். ஆரம்பத்துல நம்ம ஏற்கனவே இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அமில ஸாலிஹன் அவங்களுக்கு நற்கூலி உண்டு, அவர்களுக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, யூதரா இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் சொல்லியிருக்கு. இன்னும் ஆல இம்ரான்ல பாருங்கம்மா. وَمِنْ أَهْلِ الْكِتَابِ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِقِنْطَارٍ يُؤَدِّهِ إِلَيْكَ, மேலும் வேதக்காரர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தகையோர் என்றால், நீங்கள் அவர்களிடம் ஒரு பொற்குவியலையே அமானிதமாக கொடுத்தாலும் அதை உம்மிடம் திருப்ப அப்படியே அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட வேதக்காரர்கள். அல்லதைன் ஆத்தைனாஹுமுல் கிதாப, இதை சொல்லும் பொழுதுமா ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க இஸ்ரார் அஹமத் ஹசரத். குரான்ல சில இடங்கள்ல ஆத்தைனான் வரும், சில இடத்துல ஊத்துல் கிதாப்னு வரும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு வரும். இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா, எப்போ நன்மையாக அவர்களிடம் இருக்கும் நன்மையை அல்லாஹ் சொல்ல விரும்புகின்றானோ,
அப்போல்லாம் அல்லாஹ் ஆத்தைனான்னு தன்னையை முன்னிலைப்படுத்துறான். நாம் கொடுத்தோம் அப்படின்னு தன்னை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தியிருப்பானா. எப்பவெல்லாம் அவருடைய குறைகள், அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கண்டிக்கிறானோ அந்த இடத்துல போறான் ஊத்துல் கிதாப்னு தன்னை ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு ஒரு மஜ்ஹூல் சர்ஃப் கொடுத்து அந்த இடத்துல கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கொடுத்து தன்னை அல்லாஹ் அதுல முன்னிலைப்படுத்த மாட்டான். மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகு பாருங்கம்மா. அந்த நன்மையை சொல்லும் பொழுதுல ஆத்தைனா அப்படின்னு நாம் கொடுத்தோம் அப்படின்னு நாம்னு அல்லாஹ் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வானா. எங்கெல்லாம் வேதம் வந்து அந்த அந்த வேதக்காரர்களுடைய பாவமான காரியங்களை சொல்லும் பொழுது ஊத்துல் கிதாப் அப்படின்னு வருமா. இதை நம்ம பாக்குறப்ப மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த கோர்வையினுடைய அழகை எப்படியெல்லாம் சிந்திச்சு நமக்கு எடுத்து சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த அதே மாதிரிமா யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதனை ஓத வேண்டிய முறையில் யார் ஓதுகின்றார்களோ அதை எந்த வாசிக்க வேண்டிய முறை. இந்த யத்லூன அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. சாதாரணமா எந்த புத்தகத்தை வாசிக்கிறதையும் கிராஅத்துன்னு தான் சொல்லுவாங்க, வாசிப்பு. ஆனா குர்ஆன் சொல்றப்ப திலாவத்துன்னு சொல்றாங்க. திலாவத் என்பது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல. அது வாசிப்பு மட்டுமல்லமா, திலாவத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வாசித்தல் மட்டுமல்ல, பின்தொடருதல். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேம்மா. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, பின்தொடர்ந்து வரும் சந்திரன், சூரியனை பின்தொடர்ந்து வருவது. அப்போ ஒருத்தர் ஓதிக்கொண்டு வரும் பொழுது விரலால பின்தொடர்வது. அதே மாதிரி ஒரு ஓதிக்கொண்டு வரப்போ வெறும் நம்முடைய வார்த்தைகள் வந்து குரானை வார்த்தைகளாக நம்முடைய வாய் குரானை ஓது, அதே நேரத்துல நம் உயிரும் ஆன்மாவும் அதன் பொருளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஓத வேண்டிய முறை. அதான் சாதாரணமா குர்ஆன் ஓதக்கூடிய முறையில முதல்ல நம்ம வந்து ஓத வேண்டிய முறைனா தஜ்வீது, தர்த்தீல், சட்டங்கள், ஜபர், ஜேர் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படித்தான் குர்ஆன் இறங்குச்சு. அதுல ஜபர், ஜேர் மாற்றங்கள் வரும் பொழுது அதுல நிறைய அர்த்தங்கள் மாறும். உங்களுக்கு கிராமர் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா. ஃபஅல்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். அதே அந்த நாவை கொஞ்சம் நான்னு நீட்டிட்டோம்னா நாங்கள் செய்தோம்னு அர்த்தமாயிடும். ஃபஅல்தான நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்தீனா அப்படி பெண் பாலா மாதிரி நீ ஒரு பெண் செய்தாய்ன்னு ஆயிடும். அப்ப இந்த ஜபர் ஜேர் மாற்றங்களால அர்த்தங்கள் மாறிடும். இது எல்லாத்தையும் கவனிச்சு ஓதுறதும் ஒரு குர்ஆனை ஓத வேண்டிய முறையில் ஓதுவதுதான். இதையும் தாண்டி ஓத வேண்டிய முறைனா எப்படின்னு சொன்னா அதை நம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ஓதுவது. நம்ம குர்ஆன் ஓதி முடிச்சு துஆ செய், அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன லனா இமாமம் வ நூரம் வ ஹுதம் வ ரஹ்மா. அல்லாஹ் முதல்ல என்ன கேட்கிறோம், இமாம், எங்களுக்கு இமாமாக குர்ஆனை ஆக்குன்னு தானே கேட்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்களை எங்க வாழ்க்கையாக எங்க அமலாக நாங்க ஆக்கணும். அப்ப அமல் இல்லாமல் நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது அந்த குர்ஆன் நம்மள சபிக்குதுமா, நவுது பில்லாஹி மின்ஹா. ஒருத்தர் வட்டியை பத்தி ஓதிட்டு இருக்காரு. வட்டி வாங்குவது வந்து ஒரு விபச்சா அதாவது வட்டி வாங்குவது அல்லாஹ்வோட ரசூலும் போர் புரிந்ததை போலும் குர்ஆன் சொல்லுது. அதை ஓதிக்கொண்டே அவர் வட்டி வாங்குறவராக இருந்தாருன்னு சொன்னா அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் அவரை சபிக்கத்தானே செய்யும். அப்ப வாழ்க்கையில எடுத்து பின்பற்றி நடப்பது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குன்னு தெளிவாக சொல்றாங்கம்மா. ஹதீஸ்ல வருதுமா, மா ஆமன பில் குர்ஆனி மனிஸ்தஹல்ல மஹாரிமஹு. குர்ஆனை ஒருத்தர் நம்பவே இல்லை. யாருன்னா குர்ஆன்ல எது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஹலால்னு யார் நம்புறாங்களோ, அதை யார் ஹலால் ஆக்கிக்கொள்றாங்களோ அவர்கள் இந்த குர்ஆனை நம்பவில்லைன்னு நமக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கப்போ நம்முடைய உயிரும் நம் உணர்வும் குர்ஆனை பின்தொடர்ந்து கொண்டே ஓதுவதுதான் உண்மையான குர்ஆனுக்காக செலுத்தக்கூடிய திலாவத்துடைய ஹக்கு அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் வந்து தப்சீர் ஆசிரியர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த முறையாக வாசிப்பவது என்ன அப்படிங்கிறத பத்தி கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது யூத கிறிஸ்தவர்களை குறிக்கும். ஏன்னா அல்லதீன ஆத்தைனா ஹுமுல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்களும் தானம்மா, அவங்கள குறிக்குது. அவங்கள யாரு முறையாக இதை ஓதுகின்றார்களோ இதை சொல்லும் பொழுதுதான் இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, உலாஇக யுமினூன பிஹி, அதனை ஈமான் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஈமான் கொள்கிறார் ரெண்டு வகையாகவும் அர்த்தம் கொள்ள முடியும். சாதாரணமாக அரபியினுடைய இலக்கணப்படி ஒரு நிகழ்கால வார்த்தைக்கு எதிர்கால அர்த்தமும் கொடுக்க முடியும். அதாவது ஈமான் கொள்வார்கள், அதை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்க முடியும், ஈமான் கொள்கிறார்கள்னு அர்த்தம் கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இது யூத கிறிஸ்தவர்களை குறிக்குதுன்னு அர்த்தம் கொண்டோம்னா எப்படின்னா, எந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வேதத்தை அதனுடைய வேதத்தினுடைய ஹக்கை நிறைவேற்றி ஓதினார்களோ, அது உண்மையிலேயே அந்த வேதத்தை அவங்க உயிரும் உணர்வும் பின்தொடர ஓதுனாங்களோ அவங்க நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இந்த இறுதி வேதம் உண்மையானது. அப்படிதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்துல்லா பின் சலாம்ங்கிற யூத அறிஞராக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எப்படிமா, அவங்க வேதத்தை உண்மையாக ஓதுனதுனாலதான் அவரால் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அப்ப உண்மையா, ஏன்னா அதுலதான் நமக்கு முழுக்க முழுக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கேம்மா.
الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அவர்கள் எழுத படிக்க தெரியாத தூதரை பின்பற்றுவார்கள், தம்மிடமுள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். பின்பற்றுவாங்க, பின்பற்றி இருப்பாங்க கண்டிப்பாக. முறைப்படி யாரு அதை கடைப்பிடிச்சு அதை நம்பி அதுல கூறப்பட்ட செய்திகளை ஓதுறாங்களோ, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டதையும் அவங்களுடைய தன்மைகள் குணநலன்கள் அவங்கள பின்பற்றணும், அவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும் அப்படிங்கிற கட்டளையையும் உண்மைன்னு ஏற்றால் கண்டிப்பாக ஈருலக நன்மையை பெற அது வழியாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா குரான்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய வேதங்கள்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம குரான்ல அல்லாஹ் எடுத்து சொல்றான். ஃபல்லதீன ஆமனூ பிஹி வ அஸ்ஸரூஹு வ நஸரூஹு வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு. அவரை நம்பணும், அவரை வலுப்படுத்தணும், அவருக்கு உதவி செய்யணும், அவரோடு வந்திருக்கக்கூடிய ஒளியை பின்பற்றணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை அவங்க பின்பற்றி இருப்பாங்க. யாருன்னா உண்மையான ஓத வேண்டிய திலாவத்தினுடைய அந்த அகமியத்தோடு அதை யார் அவங்களுடைய வேதத்தை ஓதுனாங்களோ அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்னொரு ஆயத்தையும் இப்னு கசீர் ஆசிரியர் எடுத்து காமிக்கிறாங்கம்மா. وَلَوْ أَنَّ أَهْلَ الْكِتَابِ آمَنُوا وَاتَّقَوْا لَكَفَّرْنَا عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأَدْخَلْنَاهُمْ جَنَّاتِ النَّعِيمِ وَلَوْ أَنَّهُمْ أَقَامُوا التَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ مِنْ رَبِّهِمْ لَأَكَلُوا مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ منهم أمة مقتصدة وكثير منهم ساء ما يعملون. இன்னும் நிச்சயமாக அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் அவர்களுடைய ரப்பிடமிருந்து அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவையும் நிலைநிறுத்துவார்களானால் தங்களுக்கு மேலே வானத்தில் இருந்தும் தங்களின் கால்களுக்கு கீழே பூமியில் இருக்கும் தாராளமான உணவுகளை அவர்கள் உண்டிருப்பார்கள். எனினும் அவர்களுடைய நேர்மையான சிறு சமூகத்தினரும் இதன்படி செயல்படுபவராக இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படி இருக்கிறாங்க. அந்த மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் மாறுபட்டு அவர்கள் செய்கின்ற செயலாகிறது மிக கெட்டதாக இருக்கிறது. அவர்கள் சரியான முறையில் அவர்களுடைய வேதத்தை அவர்கள் அந்த உண்மைத்தன்மையோடு ஓதாமல் இருப்பதால் அவர்கள் இதுல ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது அதாவது ஓதி இருந்தால் அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி அர்த்தத்திலே நம்ம கொள்ளலாம். இன்னொன்னு, அவர்கள் அப்படி ஓதக்கூடியவர்களாக, அதாவது குரான் ஓதக்கூடிய திலாவத்துக்கு அதில் ஹக்கை கொடுத்து அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் குறிக்கும் இந்த வார்த்தை. இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல இறங்கின ஒரு ஆயத்தா இருக்கும் பொழுது அப்படியும் நம்ம இதுக்கு அர்த்தம் கொள்ளலாம்னு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக வாசிக்க வேண்டிய முறையில் வேதத்தை வாசிப்பது என்றால் வேதம் அனுமதித்த ஹலாலை அனுமதிக்கப்பட்டதாக கொள்வது, அது தடுத்த ஹராமை தடுக்கப்பட்டதாக கொள்வது, அல்லாஹ் அருளியவாறு அதை ஓதுவது, அதனுடைய வசனங்களை அவற்றின் இடங்களில் இருந்து மாற்றாமல் இருப்பது, அதிலுள்ள ஒன்றுக்கு உண்மைக்கு புறம்பாக விளக்கம் அளிக்காமல் இருப்பது. இந்த 5 விஷயங்கள் சொல்றாங்கம்மா. அதாவது ஹலால ஹராமாக்க கூடாது, ஹராம ஹலாலாக்க கூடாது, அல்லாஹ் எப்படி அருள்னானோ அதே மாதிரி ஓதுறது, வசனங்களை ஒண்ணுக்கு இன்னொன்னு மாற்றி சொல்றது, அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயமாக விளக்கம் கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். 5 விஷயங்கள் சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, உண்மையான அதனோட ஹக்க திலாவத்தினா என்ன, ஹக்குனா என்னன்னா அவங்க அப்படி ஓதுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொருள் எதுக்கு தெளிவா தெரியுதோ அதை பின்பற்றிடுவாங்க. உதாரணமா அகாமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, இதுக்கு பெரிய விளக்கம் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. தொழுகை நிறைவேற்றுங்க, ஜகாத் கொடுங்க, சட்டங்கள் தெரிஞ்சா நம்ம செஞ்சிடலாம். அப்படி தெளிவா தெரிகிறத செயல்படுத்திடுவாங்க. பல பொருள்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நிறைய அர்த்தங்கள் வர மாதிரியான வசனங்கள் இருந்தா ரொம்ப அதுலக்குள்ள போய் குழப்பத்துக்குள்ள உள்ளாக மாட்டாங்க, நாங்க நம்புறோம்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது சிக்கலா ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் தேடி அறிஞர்களை நோக்கி செல்வார்கள். இதுதான் ஹக்க திலாவத், உண்மையான ஹக்கோடு அந்த திலாவத் செய்யறது அப்படிங்கிறாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்றாங்க, யாரு குர்ஆனை முறைப்படி பின்பற்றாங்களோ அவங்க சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள்ல நுழைவிக்கப்படுவாங்க.
உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, வேதத்தை முறைப்படி ஓதுறவங்க யாருன்னா அவங்க அது அவங்க எப்படி ஓதுவாங்கன்னா, மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதன்படி ஓதக்கூடிய தௌஃபீக்கா அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அல்லாஹுடைய அருள் தொடர்பான ஒரு வசனத்தை ஓதுறோம், சொர்க்கத்தை பத்தியோ ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஓதிட்டு இருக்கோம். அல்லாஹுடைய அருள் தொடர்பான வசனத்தை ஓதும் பொழுது உடனடியாக அல்லாஹ்விட்ட அருளை கேட்போம். அல்லாஹ் அந்த அருளை எங்களுக்கு கொடுத்துறியா அல்லான்னு கேட்கக்கூடியவராக ஓதணும். ரெண்டாவது, தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதி செல்லும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரணும். அல்லாஹ் எங்களை இதை விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு என்ன கண்டிப்பா நமக்கு வேணுமா? குரானை பற்றிய புரிதல் வேணும், அரபியினுடைய ஓரளவாவது ஞானம் வேணும். அப்பதானே நமக்கு அது தெரியும் நம்ம இன்னது ஓதுறோம்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு இன்னும் குரான் பக்கம் நம்முடைய கவனம் இருக்கணுங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படித்தான் இருப்பாங்களாம். அருள் தொடர்பான வசனத்தை ஓதினால் அல்லாஹ்விடம் அருளை கோருவார்கள். தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதினால் உடனே தண்டனையில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்பார்கள். இது இந்த இந்த வாக்கியத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெயர்ச்சொல் வாக்கியத்துல கண்டிப்பா எழுவாய் பயனிலைன்னு இருக்கும். உதாரணமா முஹம்மத் புத்தகத்திலிருந்து பாடம் எழுதினார் அப்படின்னு சொன்னா முஹம்மத்ங்கிறது எழுவாய், புத்தகத்திலிருந்து பாடம் எழுதினார்ங்கிறது முழுக்க பயனிலை அப்படி இருக்கும். அப்போ இதுல எது எழுவாய் எது பயனிலைன்னு சொல்லி காமிக்கிறாங்கம்மா. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி. வேதம் கொடுக்கப்பட்டோரில் எவர்கள் அதை வாசிக்க வேண்டிய முறையில் இந்த குரானை வாசிக்கிறார்களோ அதுக்குரிய ஹபர், அதுக்குரிய பயனிலை தான் உலாஇக யுமினூன பிஹி. அவர்கள்தான் அதனை அவர்கள்தான் அதை நம்புவார்கள், அவங்கதான் அதை நம்புவாங்க அப்படின்னு இது ஒரு பயனிலையாக வச்சு இந்த வாக்கியத்தை படிக்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே தங்களுடைய வேதத்தை ஹக்கை கொடுத்து உண்மையான ஹக்கோடு யார் திலாவத் செஞ்சிருக்காங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 29வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப மின் கப்லிஹி ஹும் பிஹி யுமினூன் وإذا يتلى عليهم قالوا آمنا به إنه الحق من ربنا إنا كنا من قبله مسلمين أولئك يؤتون أجرهم مرتين بما صبروا ويدرؤون بالحسنة السيئة ومما رزقناهم ينفقون. அந்த நல்லடியார்களை கூறக்கூடிய நற்கூலியும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. இதற்கு முன்பு எவருக்கு நாம் வேதத்தை கொடுத்துள்ளோமோ அத்தகையோர் இதன் மீது ஈமான் கொள்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு இதனை ஓதி காட்டப்பட்டால் இதனை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், நிச்சயமாக இது எங்களுடைய ரப்பிடமிருந்து வந்துள்ள உண்மையாகும், நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்னரே வழிபட்டவர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அத்தகையோர் அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணத்தினால் அவர்களுடைய கூலியை ஏற்கனவே ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்களா, இப்பவும் குரானையும் நபியையும் நம்பிட்டு முழுமையான இறுதி நபியுடைய உம்மத்தாக மாறியிருக்காங்க இல்லம்மா, மாஷா அல்லாஹ். அதற்காக அவர்களுடைய கூலியை இருமுறை கொடுக்கப்படுவார்கள். அன்றியும் நன்மையை கொண்டு தீமையை அவர்கள் தடுப்பார்கள். அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். ஆதாரபூர்வமான நபிமொழி இருக்குமா. இதை இப்னு கதீர் ஆசிரியர் சொல்றாங்க, எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்தில் யூதரோ கிறித்தவரோ யாராகிலும் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்து பின்னர் என்னை நம்பவில்லையாயின் அவர் நரகில் நுழையாமல் இருப்பதில்லை. ஏன்னா இதை நம்பணுங்கிறது தான் அவரவர் வேதத்தில் அவரவருக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ எப்போ நம்பாம இருக்காங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த முடிவு வர்றது இயற்கை தானம்மா. இந்த ஆயத்துக்களையும் பற்றி ஜவாஹிருல் குர்ஆனுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த இன்னைக்குரிய பகுதியை நிறைவு செய்வோமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து மதினாவுக்கு வந்தவுடனே ரொம்ப மென்மையாக அன்பாக யூதர்கள் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அங்கிருந்த முஷ்ரிக்கீன்கள் தான் வேதம் எந்த வேத அறிவு கிடையாது அவங்களுக்கு. அவங்க சிலைகளை வணங்கக்கூடிய முரட்டுத்தனம் உடையவர்களாக இருந்தாங்க. அவங்க கிட்ட பேச முடியல, பல கொடுமைகளை அனுபவிச்சு வந்தாங்க. ஆனா இவங்க தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லையா. இவங்க வேதங்கள்ல தன்னை பற்றிய முன்னறிவிப்பு இருக்குங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சு அவங்க எப்படியாவது அவங்க ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா ஆயிடுமேன்னு ரொம்ப மென்மையாக அவர்களிடம் தீனை எடுத்து சொன்னாங்க. என்னதான் யூதர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக நடந்து கொண்டு இருந்தாலும் அவங்க திருந்தின பாடல்ல, அவங்க பழைய போக்குலதான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பொறாமையும் பிடிவாதமும். எங்களுடைய 2000 வருஷம் 3000 வருஷம் எங்க பாரம்பரிய பெருமை எல்லாம் நாங்க விட்டு கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற அந்த பொறாமை பிடிவாதம் இது எல்லாமே.
அதனாலதான் அவங்களுடைய தன்மை, நீங்க நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் அவங்க மார்க்கத்தை நீங்க பின்பற்ற வரைக்கும் அவங்க திருப்தி கொள்ள மாட்டாங்கங்கிற விஷயத்த அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான்னு ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அடுத்து இந்த 120வது ஆயத்துல வலியும் நசீர், வலி, அந்த 2 திருநாமங்கள் இருக்கு. இந்த 2 பெருமை பொதுவா குரான்ல சில ரெண்டு திருநாமங்கள் சேர்ந்து சில இடங்கள்ல வரும். அது மாதிரி இந்த வலியும் நசீர் 2மே சேர்ந்து தான் வருது. மாஷா அல்லாஹ். இதுக்கு ரொம்ப அழகான நேசன், வலி அப்படிங்கிறதுக்கு நேசன், உறவினன் அப்படிங்கிற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நசீர்ங்கிறதுக்கு உதவியானன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குமா. இந்த 2 திருநாமங்களையும் இணைத்துமா அத்தியாயம் 4ல 75வது ஆயத்துல ஒரு அழகா வஜஅல்லனா மில்லதுன்க நசீரா. முதல்ல வஜஅல்லனா மில்லதுன்க வலியம் வஜஅல்லனா மில்லதுன்க நசீரா. உன்னிடத்திலிருந்து உதவியாளர் ஒருவரையும் எங்களுக்கு ஆக்கிவிடுவாயாக, பொறுப்பேற்பவர் ஒருவர், உன்னிடத்திலிருந்து பொறுப்பேற்பவர் ஒருவரையும் எங்களுக்கு ஆக்கிவிடு, வலியும் எங்களுக்கு ஆக்கிவிடு ரஹ்மானே, நசீர் உதவியாளரையும் எங்களுக்கு ஆக்கிவிடுன்னு 2ஐயும் கேட்கிற மாதிரி ஒரு துவா ஒண்ணுமே நமக்கு குரான்ல இருக்குதுமா. இது 2 சேர்ந்து வரக்கூடிய சிறப்பான திருநாமங்களாக இருக்குன்னு அதனுடைய சிறப்பை இங்க ஆசிரியர் எடுத்து சொல்றாங்கம்மா. அதே போல வேதக்காரர்கள் இவ்வளவு பிடிவாதம் பொறாமையாக இருந்தாலும் அவர்களையும் ஹக்காக ஓதக்கூடிய சிலர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வசனம் தெரிவிக்கிறதோட, அப்படி ஹக்காக அதனுடைய தங்களுடைய வேதத்தை முறையாக அதனுடைய ஓத வேண்டிய முறையில் அதற்கு ஹக்கை கொடுத்து யார் ஓதினார்களோ அவர்கள் இந்த இறுதி வேதத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு அப்துல்லா பின் சலாம் போன்ற யூத அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாஷா அல்லா ரலி அல்லாஹு அன்கு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை அடைந்தது இதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாஷா அல்லா. இப்ப நமக்கு ஒரே ஒரு கேள்விமா, நாம ஹக்க உணர்ந்து திலாவத் பண்றோமா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை குரானை முடிக்கிறோம், இவ்வளோ ஹத்தம் பண்றோம்னு சொல்றோம். ஈவன் சில பேர் குரானை ஹிப்ஸு பண்றோம், குரானை மரணம் செஞ்சிருக்கோம், நாங்க மரணம் செய்ய முயற்சி பண்றோம்னு ரொம்ப ஆர்வம் அதுல எல்லாம் காட்டுறோம். ஆனா இது எல்லாமே ஹக்கா? குரானுக்குரிய ஹக்கு என்ன? நம் உயிரும் ஆன்மாவும் தொடர்ற மாதிரி குரானை நம்ம நெருக்கமாக கொண்டு போய் நம்ம ஓதுறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட நிறைவு செய்றேம்மா. இன்ஷா அல்லா குரானை நம்முடைய உயிரும் ஆன்மாவும் பின்தொடர நம் இமாமாக குரானை ஆக்கி அழகிய வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.